ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டேட்டில் திருவிழாமலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த இடம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்னே சொல்லுவேன் ஆன்மீக ரீதியாக. ஸோ எனக்குள்ளே இருந்த அந்த தெய்வீக தன்மையை வெளிக்கொண்டு வந்த ஒரு இடம் தான் அது, இந்த இடம் தான். ஸோ இதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது. இந்த திருவிழாமலையை சுற்றி இந்த ராமர் கோவில், ராமரோட ஸ்தலம் இங்கே இருக்குது. ஸோ இதை சுற்றி வந்து ஏகப்பட்ட ஜீவ சமாதிகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராமாயணம், மகாபாரதம், பரசுராமர் இருந்த காலத்தில் இந்த மாதிரி எல்லா யுகத்திலையுமே கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு டெம்பிள்னா அது இந்த டெம்பிள். ஒரு மிக சக்தி வாய்ந்த டெம்பிள். நான் இப்போ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த அற்புதமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம்தான் திருவிழாமலை, இந்த டெம்பிள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் வழிபட்ட விஷ்ணு பகவானோட விக்கிரகம் வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது வந்து பரசுராமர், விஷ்ணு பகவானோட அவதாரமான பரசுராமரே வந்து இங்கே வந்து இந்த சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணதான் ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது பகவான் விஷ்ணுவோட விக்கிரகமாக இருந்தாலும் நமக்கு காட்சி அளிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர், பகவான் ஸ்ரீராமராக காட்சி அளிக்கிறார். ஸோ ராமர் டெம்பிள் தான் இது நம்ம சொல்லுவோம். ஸோ ராமரும் லக்ஷ்மணனும் இருக்கிற முன்னாடி பார்த்தீங்கன்னா ராமர், அப்படியே நேர் எகுத்தாப்புல பின் சைடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே இடத்துல வந்து சந்நிதி இருக்கிற டெம்பிள் வந்து இந்த டெம்பிள் தான். ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள். அது மட்டும் இல்லை, ராமாயண காலத்தில் வந்து லக்ஷ்மணனும் ஸ்ரீராமரும் இங்கே வந்து தியானம் பண்ணதா ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பரசுராமர் வந்து நிறையா தவறுகள் செய்து ஒரு மோட்சத்துக்காக இங்கே வந்ததா ஒரு ஐதீகம் இருக்குது. மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்களுக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுத்த மலையாக வந்து இந்த திருவிழாமலையை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பல அற்புதங்கள், பல சக்தி நிலை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய டெம்பிள் தான் இந்த திருவிழாமலை டெம்பிள். இங்கே வந்து ஒரே சன்னதியில் வந்து சிவபெருமான், பார்வதி, ஐயப்பா, சுவாமி ஐயப்பன், ஸோ இந்த மாதிரி வந்து கீழே இறங்கி வரப்போ அவங்களுக்கும் இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல அற்புதங்கள், பல சக்தி வாய்ந்த விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலை சுற்றி நிறைய ஜீவ சமாதிகள் இருக்குது. எல்லாத்தோட சக்தி நிலையும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மரம் இருக்குது. ஸோ இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா முனிவர்கள், ஞானிகள் எல்லாருமே தவம் பண்ணி ஞானோதி அடைஞ்ச நிலை வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு போனீங்க அப்படின்னாவே உங்களோட எந்த விதமான முயற்சியுமே இல்லாமல் ஈடா பிங்காலா சமநிலைப்பட்டு சூஸ்மா நாடி வந்து சகஸ்ராக்கு போகிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு எந்த வித முயற்சி இல்லாமல் நடக்குது. எனக்கு பர்சனலாக இந்த திருவிழாமலைங்கிறது எனக்குள்ளே இருக்கிற தெய்வீக தன்மையை வந்து வெளியில் கொண்டு வந்த ஸ்தலம் அப்படின்னா இந்த ஸ்தலம் தான். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. அடிக்கடி நான் இங்கே வந்து தியான நிலையில் உட்காருவேன். ஸோ இவ்வளோ சக்தி நிலை வாய்ந்த இந்த எனக்கு பர்சனலி இந்த ராம தீர்த்தனாக மாறினது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பகவான் ஸ்ரீராமரோட ராமநாமத்தோட மகிமை எனக்கு தெரிய வந்தது. ஸோ பகவான் ஸ்ரீராமரோட ராமநாமம் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி பலவிதமான சக்தி நிலை எல்லாமே வந்து இங்கே வந்து தான் நடந்தது. ஸோ பகவான் ஸ்ரீராமரோட
ராமநாமத்தில் மிகப்பெரிய சக்தி நிலை இருக்குது. ஸோ பகவான் ராமரோட ராமநாமத்தில் எவ்வளோ பெரிய சக்தி நிலை இருக்குது அப்படிங்கிறது வந்து சும்மா சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லி புரிய வைக்க முடியாது. அது உள்ளுக்குள்ளே உணரக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தி வந்து உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ராமநாமம் சொல்ல சொல்ல மேலோங்கி வரும் சக்தி நிலை. நீங்கள் வந்து அடுத்த பிறவியே இல்லாமல் உங்களுக்கு ஆக்கக்கூடிய ஒரு சக்தி நிலை ராமநாமத்துக்கு இருக்குது. இந்த இன்னொரு பதிவையும் நான் பதிவு பண்ணி விரும்புகிறேன். இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் ராமநாமத்தை சொல்லி கொடுக்குறதா என்னோட முழு இந்த பிறப்போட நோக்கமாகவே வந்து நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ ராமநாமத்தை முறையாக கற்றுக்குங்க. முறையாக கற்றுக்கிட்டு ராமநாமத்தை சொல்லி வாழ்க்கையிலையும் உங்களோட ஆன்மீக முன்னேற்றம், வாழ்க்கை முன்னேற்றம், இந்த மாதிரி பலவிதமான முன்னேற்றங்கள் வந்து ராமநாமத்தை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கிடைக்கும். ராமநாமம் தியான நிலையில் எப்படி முறையாக சொல்கிறதுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பகவான் ஸ்ரீராமரோட அருளில் ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமர்கிட்ட வணங்கி மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.